श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. தெய்வத்தின் நாமம் எளிதானது, இனிமையானது. ஓ மனமே, நீ சீக்கிரமாக தியானம் செய்திடவும், இந்த வாழ்க்கையில் தேவையற்ற சச்சரவை தவிர்க்கவும். தெய்வத்தின் நாமம் எளிதானது, இனிமையானது. உண்மையாக இவ்வுலகில் வாழுங்கள். இந்த பிறவிக்கு இது நல்லது. எனது பெற்றோருக்கு உதவியாக இருக்கவே உங்கள் அருளை எதிர்பார்க்கிறேன். தெய்வத்தின் நாமம் எளிதானது, இனிமையானது. சேகரித்த அமிர்த தருணத்தை இழக்காதீர்கள். கவர்ச்சியின் டம்பம் உங்களை அழிக்கக்கூடும். தெய்வத்தின் நாமம் எளிதானது, இனிமையானது. தாசி கூறுகிறாள், நீங்கள் கோபப்படக்கூடாது. சுய மகிழ்ச்சியில் நற்சுவையுள்ள இனிக்கும் நாமம் பாடுவேன். தெய்வத்தின் நாமம் எளிதானது, இனிமையானது. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. உடலாலும் மனதாலும் சேவை செய்பவர்கள் அவர்கள் மகாதேவனை அடைகிறார்கள். பக்தனின் வெளிப்பகட்டு பக்தியில் விருப்பமில்லை உமக்கு. பக்திக்கு ஏற்ற பலன் பெறுவர் பக்தர்களும். பலவிதமான முயற்சி செய்தாலும் பூர்வ அதிர்ஷ்டம் இன்றி பக்தி தோன்றாது. தாசன் கோருகிறேன், எவரது பாதங்களை வணங்குகிறேனோ அந்த குருமாதா நல்லறிவு அருள வேண்டும். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஆண்டவனே, உமது சக்தியை என்னால் அறிய இயலாது. என் மனம் ஒவ்வொரு நொடியும் குழப்பமடைகிறது. தொலைவிலா அல்லது உள்ளிலா என்னென்று சொல்வது. மனதினில் எங்கோ வாழ்வது போன்ற உணர்வு. இவ்வுடல் இந்த மண்ணிலிருந்து உருவானது. இதன் மூலம்தான் முக்தியும் கிடைப்பது. வாழும் உயிரினத்தின் பிறப்பும் இறப்பும் விதியின் படிதான். மிகச்சிறந்தோர் கூறிய வார்த்தைகள் இதுதான். சிவன் அல்லது உயிரினம் ஒன்றா அல்லது வேறுவேறா? இதை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. எப்படியான பிறப்பை பெற்றேன்? சரி, நான் ஒரு முட்டாளே. இந்த பிறப்பு அவ்வாறான அர்த்தமற்றது அல்ல. கடவுளின் படைப்பு. கடவுளே இயற்றுபவர் அழிப்பவர். மகான்கள் இந்த செய்தியை எனக்கு புரிய வைத்தனர். இந்த உயிரின் அமைதியின்மையை நீக்குங்கள். உங்கள் கருணைக்காக காத்திருக்கிறான் தாசன். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय.